Hi friends, வணக்கம். இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்க நேமிராஜ். லாஸ்ட் 2 வீடியோஸ் பாத்தீங்கன்னா how to choose breeder, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா how to choose female. ஸோ இந்த 2 வீடியோவும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா how to match breeding. ஸோ ஒரு சேவலையும் ஒரு பெட்டையும் எந்த மாதிரி இணைச்சா எந்த மாதிரியான மெத்தட்ல நமக்கு வந்து அதோட வாரிசுகள் கிடைக்கும், ஸோ எப்படி மேட்ச் பண்ணணும், நாங்க எப்படி பண்றோம் அப்படின்றத மட்டும்தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் உலகமே பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லல. நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, நான் என்ன கத்துக்கிட்டேன், அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால ஒரு 10 சோக்காளி இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேருடைய அடி பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரீடிங் பர்பஸ் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நுணுக்கங்கள் இருக்கும். இதை வந்து வெளியே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய பேஸே. அவங்களோட வெற்றிக்கு பேக் போனா இருக்கிறதும் பாத்தீங்கன்னா அந்த பிரீடிங் பர்பஸ் தான். ஸோ இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேவல ஒரு பெட்டையும் எடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க கோழி வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு எடுக்க போறீங்க அப்படின்னா ஒரே சோக்காளி கிட்ட சேவலும் பொட்டையும் எடுக்காதீங்க. யாராவது ஒருத்தக்கிட்ட ஒரு சேவல் எடுங்க. அந்த சேவலை பத்தி ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்க. எப்படி சண்டை, என்ன மாதிரி, இது என்ன வழிகால், எப்படி எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி, இல்லைன்னா அதுக்கான முழு வீடியோக்களை பார்த்து எடுக்கிற ஆளுன்னு இருக்கு. இப்போ ஒரு நல்ல சோக்காளி, ரொம்ப ஜென்யூனான பர்சன் அப்படின்னும் போது நீங்க அவரை டீல் பண்ணி நீங்க அவர்கிட்ட பேசி நீங்க ஒரு சேவல் எடுத்துடலாம். அதே மாதிரி ஃபீமேல் அவர்கிட்டே எடுக்கக்கூடாது. வேற எங்கன்னா போயிட்டு வேற ஏதாவது ஊர்ல எடுக்கலாம், இல்ல வேற ஒரு சோக்காளி கிட்ட எடுக்கலாம். இப்ப நம்ம அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சேவல்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில எடுக்கிறது ரொம்ப கம்மி, பெட்டைகள் எடுக்கிறதும் ரொம்ப கம்மி. எப்பயாவது ஒரு பிரீடிங்க்குன்னு வருதுன்னா, அதாவது நமக்கு இலவசமா யாராவது பிரீடிங் பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுங்க அப்படின்னாலும் ஒரே ஆளுகிட்ட இருந்து ரெண்டுமே எடுக்க மாட்டேன். நீங்க சேவலை மட்டும் கொடுங்க, நான் நம்ம பொட்டையை போட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு. இல்லைன்னா நீங்க பொட்டையை கொடுங்க, நான் நம்ம சேவலை போட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரே லைனேஜ், ஒரே வழிகால், ஒரே ஆளுகிட்ட இருந்து நமக்கு வாங்குறது வந்து அது பெரிய தப்பு. ஏன்னா எல்லாருமே கரெக்டா பார்த்து வச்சு பிரீட் பண்ணுவாங்கன்றது நம்ம 100% நம்ப முடியாது. அவங்களுக்கே தெரியாம ஒரே லைனேஜ்ல கலப்பனம் ஆகலாம், ஒரே இன்பிரீடிங்ல ஆகலாம். ஸோ இன்பிரீடிங்கை பத்தி நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க சேவல் எடுத்துட்டீங்க, அந்த சேவலை திரும்ப டப்புனி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு இளம் வயசு சேவல், ஒரு 3 வயசு சேவல் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க டப்புனி பார்க்கலாம். இதே நீங்க ஒரு வயசான சேவல் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் நீங்க கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்க ஃபீமேல் எடுத்துட்டீங்க. இப்ப எந்த மாதிரி சேவலுக்கு எந்த மாதிரி பொட்டை போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல வலுவா கால் அடிக்குது, ஒரு சேவல் வந்து ரொம்ப முரட்டு கால் அடிக்குது அப்படின்னும் போது அதுக்கு வந்து முள்ளுக்கு செய்யற பொட்டையை போடலாம். அதாவது முள்ளுக்கு பொட்டைன்னா முள்ளு பொட்டை கிடையாது, முள்ளு இருக்கிற பொட்டையே கிடையாது. ஒரு சேவல் பறக்கும் போதே, ஒரு சேவல் ஒரு பெட்டை இன்னொரு பெட்டை கூட சண்டை போடும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அடிக்குதுன்னு. நீங்க நுணுக்கமா பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த விரல் இங்க இருக்குதுன்னா இந்த இடத்துல முள்ளு இருக்கும் பாருங்க, அந்த முள்ளு தான் அடிக்கும். ஓகே, இந்த இடத்துல கரெக்டா முள்ளு நினைக்குது அப்படின்னும் போது அது முள்ளடிக்கிற பொட்டை. அப்போ கால் அடிக்கிற சேவலுக்கும் முள்ளடிக்கிற பொட்டைக்கும் நீங்க மேட்ச் பண்ணலாம். மேட்ச் பண்ணி அதுல இருந்து பிரீடு வரும்போது ஒன்னு தகப்பன மாதிரி கால் அடிக்கிற சேவலா வரும், இல்லைன்னா பெட்டையாவும் வரும், இல்லைன்னா அம்மாவை மாதிரி முள்ளடிக்கிற சேவலாவும் வரும், முள்ளடிக்கிற பொட்டையாவும் வரும். அதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே கலந்து பண்ணுவாங்க, முள்ளும் காலுமா பறப்பாங்க. நிறைய சண்டையெல்லாம் நீங்க அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, முள்ளும் காலமா பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வரும். இதை நீங்க நிறுத்திக்கிட்டு மற்றதை வந்து உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை நீங்க கழிச்சு விட்டுறலாம். ஓகேங்களா? ஒரு பிரீட்ல நம்ம ஒரு 10 குஞ்சு எடுக்கிறோம்னா அதுல 2-3 தான் நம்ம கைக்கு நிற்கும்.
ஸோ இது ஒரு மேட்ச். இதே அப்படியே ஆப்போசிட், பொட்டை நல்லா கால் அடிக்கும், சேவல் நல்லா முள்ளடிக்கும். இந்த மாதிரியும் நீங்க ப்ரீட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு சிலது பாத்தீங்கன்னா சேவலும் பெட்டையோ ஏதோ ஒண்ணு, சண்டையோட நுணுக்கம் பாத்தீங்கன்னா ரேஜாவா இருக்கும். சேவல் 15.5 சைஸ் தான் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா சோட்டிக்கு பறக்கும். இது ஒரு தவறான சண்டை. ஒரு சேவல் அதோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரியே தான் சண்டை பண்ணும். அது ரேஜாவா இருக்கு, அதோட இனவெளி வந்து சோட்டிக்கு பறக்கிறதா இருக்கும். பட் ஆனா அது சைஸ் ஒரு 16 சைஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பட் ரேஜாவா இருக்கும், 15.5 தான் இருக்கும். கட்ரேஜான்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்னது, 15 தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா சோட்டிக்கு பறக்கும். அப்படி பறக்கிறப்ப நமக்கு வந்து தவறான சண்டைன்னு நம்ம 100% சொல்ற முடியாது, ஜதை கிடைக்காது. அப்படியே மீறி ஜதை போட்டாலும் மாட்டிக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அதை விட ஒரு சோட்டி தூக்கலா, 1.5 சோட்டி 2 சோட்டி தூக்கலா தான் அமையும். என்னடா இது எங்க போனாலும் ஜதி ஆக மாட்டேது, சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டத்துல ஒரு சிலர் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஆப்போசிட் இதோட இப்படி நிக்கும். அப்ப என்ன ஆகும், இதுவும் மேலுக்கு பிடிக்கதான் ஆசைப்படும், ஆனா இதால் பிடிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும், ஆப்போசிட்ட கரெக்டா பிடிச்சி அடிச்சிடும். இந்த மாதிரி மிஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே 15.5 சைஸ்ல இருந்து உள்ளுக்கு அதாவது துலுப்புக்கு பறக்குதுன்னு சொல்லுவாங்க, உள்ளுக்கு ஆடுதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிடிக்கும், பிடிச்சதுன்னா இந்த இடத்துல வட்டிக்கும் பாருங்க. இந்த உள்ளுக்கு நல்லா கிரிப்பு பிடிச்சி இழுக்கும். ஒரு சில சேவல்கள்லாம் உள்ளுக்கு பிடிச்சிட்டு கழுத்து அப்படி எஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இப்படி இழுக்கும், இழுத்து பட்டார்னு வைக்கும் இந்த இடத்துல. அவ்வளவுதான், ஆப்போசிட் கதி கலங்கி நின்றோம். இந்த மாதிரி ஆடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். உள்ளுக்கு ஆடுற சேவல் பாத்தீங்கன்னா ரேஜாவா இருந்தா பிரச்சனையே கிடையாது, நல்லா கட்ரேஜாவா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா சோட்டிக்கு பறக்க ஆசைப்படும். இந்த மாதிரியான சேவல்களை, ஆனா சண்டை நல்லா இருக்கு, ரொம்ப அருமையான வழிகால் அப்படின்னு உங்ககிட்ட இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒசரமான பொட்டையை போடணும். பொட்டையே சேவலுக்கும் பொட்டையை இந்த சைஸ் இருக்கிற அளவுக்கு போடணும். 15.5 சைஸ்லயே பொட்டையை போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அதுல தகப்ப மாதிரி சண்டை போறது, ரேஜாலையும் வரும், தாய் மாதிரியும் வரும். தாய் மாதிரி வந்தா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா சைஸ் கொடுத்துரும். ரெண்டுமே கலந்தா மாதிரி சைஸுக்கு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. 16 சைஸ்ல சோட்டிக்கு பிடிக்கிற மாதிரி நின்னுச்சுன்னா சூப்பரான சண்டை, சண்டை பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே உல்டாவா இருக்கும். ஒரு சிலது 16 இருக்கும், 16, 16, 17 இருக்கும். அது என்ன பண்ணோம்னா அது உள்ளுக்கு பிடிச்சு அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆடிச்சுன்னா என்ன ஆகும்னா சீக்கிரமா கண்ணு கொடுத்துரும். ஏன்னா ஆப்போசிட் 16, இதுவும் 16. இது கரெக்டா இப்படி சண்டை பிடிச்சி அடிச்சாதான் சண்டை விறுவிறுப்பா போகும். இது அப்படி இருந்துன்னா இப்படி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா இப்படி பிடிச்சி கிரிப்புக்கு இருக்கிறதுக்குள்ள இது பறந்துடும். பறந்து அடிக்க ஆரம்பிச்சதுன்னா கண்ணில் பட்டுரும், அப்படி இல்லைன்னா ஈஸா வாங்கிடும். இந்த மாதிரியான மைனஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா 17 ஒரு சேவல் இருக்குது, நல்ல சண்டை உள்ளுக்கு பிடிச்சி அடிக்குதுன்னா நல்ல கட்ரேஜா சின்ன பொட்டை 12, 13 தான் இருக்கும். பொட்டையை இவ்வளவுண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி பொட்டையில போட்டு நீங்க ப்ரீட் பண்ணீங்கன்னா சரியான சுகுரான சைஸ்ல வந்து நிற்கும். அப்போ நீங்க மற்றதை கழிச்சுட்டு உங்களுக்கு எது சண்டை, அதாவது சண்டையில பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல சண்டை தான். அந்த நுணுக்கங்கள் அந்த களத்துக்கு ஏத்த மாதிரி எது தன்னை மாத்திக்கிட்டு சண்டை பண்ணுதோ அதுதான் களத்துல வெற்றி பெறும். இந்த பச்சி இச்சி அது இதெல்லாம் அதெல்லாம் அப்பாற்பட்டது. நீங்க கொடுக்குற பயிற்சியில இல்லாததா பட்சியில இருக்க போகுது, அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஸோ இந்த நுணுக்கங்கள் தான் களத்துக்கு ஏத்த மாதிரி, எதிரிக்கு ஏத்த மாதிரி தன்னோட சண்டையை மாத்திக்கிறது. அதே மாதிரி ஜதை பண்ற நுணுக்கம். ஆப்போசிட் 16, நம்மளதும் கரெக்டா 16, ஆனா நம்பால சோட்டியை பிடிச்சாருன்னா உடச்சி எடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமா போடலாம். அந்த 16க்கு 16லயே உள்ளுக்கு ஆடுற மாதிரி இருக்கு, லேட்டா கால் அடிக்கும் அப்படின்னும் போதெல்லாம் ஒரு கட்டம் வந்துச்சுன்னா கொஞ்சம் காலம் இழுத்துக்கிட்டு போகும். ஸோ இது ஒரு பிரச்சனை. இதுலயும் இன்னும் ஒண்ணு இருக்கு. சிலது பாத்தீங்கன்னா சைடு கிராஸ் கட்டு சுத்தமா பண்ணும். ஆனா என்னன்னா அந்த கிராஸ் கட்டு வரத்துக்கு லேட் ஆகும். அதை மட்டுமே தான் ஏம் பண்ணும். ஆப்போசிட் வந்து எப்படா கிராஸ் கட்டுக்கு வரும் வரும் வரும். அந்த கிராஸ் கட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட இவருக்கு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமே 3 நிமிஷம் ஆகும். ஏன்னா ஒரு சேவல் நீங்க விட்டது, ஒரு சேவல் வந்து களம் பறக்க விட்டதுமே 3 நிமிஷம் ஆகும். 2 பேரும் அணைஞ்சி இப்படி நெஞ்சோடு நெஞ்சு நின்று சண்டை போடுறதுக்கு 3 நிமிஷம் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, சூட்ல பறக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் தாண்டி டோக்கரில் அடிக்கும், என்னென்னோ பண்ணும். கடைசியா 2 பேருக்குமே தம்மு ஓரளவுக்கு மூச்சு வாங்கி இப்படி அணைவாங்க பாருங்க, அப்பதான் சண்டை. அதுக்கப்புறம் தான் சண்டை, அதுக்கப்புறம் போடுறதுதான் சண்டை.
இவ்வளோ நேரம் போட்டது சண்டை கிடையாது. அந்த அணைஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கிறது தான் காலுங்க. அப்படி அடிக்கும் போது உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அந்த பின்சோட்டியை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா சேவல் அப்படியே சுற்றி சுற்றி வரும், அப்போ கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து சான்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சூட்டில் பறக்கிற மாதிரி பொட்டை, சூட்லேயே நல்லா டோக்கர் அடிக்கிற மாதிரி நல்லா பட்டார் பட்டார் தெளிவாக பறக்கிற மாதிரி பொட்டைங்களை போட்டிங்கன்னா அந்த 3 நிமிஷத்துக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டை நிறுத்திடும் சண்டையை. அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணிடும், பர்ஃபார்ம் பண்ணிடும் அந்த களத்தில். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபைட்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலும் அடிக்காது, முள்ளும் அடிக்காது, இந்த விரல் அடிக்கிறது. சிலுக்கு 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 சிலுக்குன்னு பறக்கும், இந்த பெரம்பில் அடிக்கிற மாதிரி அடிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபைட்டு, விரல் அடிக்கிறது. இதை பற்றி மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கால் அடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும், டமால் டிமில் டமால் டிமில் நான் உருட்டுக்கட்டில் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போவோம். முள் அடிக்கிறது ஃபுல்லாக பின்னிங் தான். ஸோ இப்போ இந்த விரல் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான் அதிகமாக என்ன வேலை பண்ணுவாங்கன்னா அசர் அடிச்சிருவாங்க, நரம்பு கால் அடிச்சிருவாங்க, கன்சூர் அடிச்சிருவாங்க. அசர்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவான அடி அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. அது நம்பி அது வந்து ஒரு சில இடத்துல அந்த மாதிரி ஷாட்டை வந்து அசர்ன்னு சொல்லுவாங்க. இந்த விரல் பார்த்தீங்கன்னா இந்த பின்சோட்டியில் சடனாக டப்புன்னு தட்டி விட்டுரும். இந்த விரல் படும்போது என்ன ஆகுனா உடம்பு ஃபுல்லாக கரண்ட் அடிச்ச மாதிரி ஆகிடும். அந்த சேவலுக்கு ஓடி அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது, ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்துரும். இதுதான் அசரு. இந்த மாதிரி ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற ஷாட்டு பார்த்தீங்கன்னா வலுவாக அடிக்கிறதுலையும் வரும், லைட்டாக சிலுக்குன்னு தட்டி விடும் பாருங்க, அதுலேயும் வரும். ஆனால் நமக்கே தெரியாது, நம்ம பார்த்து நேரம் திடீர்னு ஒரு தட்டம் ஓடி போய் உட்காந்துக்கும். என்ன பண்ணிச்சுன்னு கேட்டால் என்னன்னே தெரியல, திடீர்னு ஓடி போய் உட்காருது, எப்படி அடிச்சுது, என்ன பண்ணிச்சு. ஒரு சில சேவலுங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3.5 நிமிஷத்தில் ஒரு ஷாட் இந்த கால் அடிக்கணும்னா அந்த காலை அடிச்சிடும். அதை ப்ரீட் பண்ணவங்க, அதை வளர்த்தவங்க கிளீனாக சொல்லுவாங்க, கரெக்டாக பாருங்கள் 3.5 நிமிஷத்தில் நம்மளால ஒரு தட்டு ஒன்று தட்டுவாருன்னு அதே மாதிரி தட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஃபைட்டு. இந்த விரல் அடிக்கிற சேவலுங்க வந்து சேவலாக இருக்கட்டும் பொட்டையாக இருக்கட்டும், இந்த விரல் அடிக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சர். எப்போ பறக்குது எப்போ சிலுக்குன்னு தட்டுதுன்னு நமக்கே தெரியாது, அந்த மாதிரி தட்டுங்கள் இருக்கும். இது வந்து ஆப்போசிட்டை வந்து அப்படியே நிலக்குலையே செஞ்சு ஒரு மாதிரி மென்டலாக உட்கார வச்சிடும். சிலது வந்து என்ன பண்ணுறோம் இதுக்கிட்ட எப்படி சண்டை போகிறது தெரியாமல் ஓடி விலகிலாம் ஓடி போய்டும். அந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த விரல் அடிக்கிறவங்க. இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பட் ஆனால் இவங்களுக்கு ப்ரீடிங்க்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். கால் அடிக்கிற சேவல் பொட்டையை போடலாம், முள் அடிக்கிற பொட்டையை போடலாம், இல்லை விரல் அடிக்கிற பொட்டையாக இருந்துச்சுன்னா கூட கால் அடிக்கிற சேவலை போடலாம், முள் அடிக்கிற பொட்டையை போட்டு ப்ரீட் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு 3மே கலந்து வந்துச்சுன்னா நீங்கள் தான் A1 கிரேடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேட்ச். ஓகேங்களா, இப்போ நம்ம சண்டையோட மேட்ச் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டர் வந்தீங்கன்னா ரங்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சேவலாக இருக்கட்டும் ஒரு பெட்டையாக இருக்கட்டும். நீங்கள் ஜாவா பிரியரா, அதாவது மோஸ்ட் ஓல்டஸ்ட் கலர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் வந்து எப்பவுமே வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 கலர். ஃபர்ஸ்ட் அதில் வந்து கதர் வந்துடும், அப்புறம் யாக்குத்து வரும், 3வது பார்த்தீங்கன்னா ஜாவா, 4வது நாட்டு ரங்கு. இது 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் கலரு. அதுக்கப்புறம் தான் இந்த எப்படி சொல்றது வால் தும்மரு, யாக்குத் தும்மரு, யாக்குத்துலேயே ஜாவா அடிச்சு வர்றது, பீலாலேயே துபாஸ் வர்றது, கதர் ஜாவா, இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மாதிரி கதர் மிக்ஸ் ஆகி யாக்குத்து மிக்ஸ் ஆகி மற்ற கலர்லாம் மிக்ஸ் ஆகி இந்த கச்சரா ரங்குன்னு சொல்லுவாங்க, எல்லா கலருமே இருக்கும். இந்த சீதா இது எல்லாமே வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த இந்த உடைப்புனால வந்த கலருங்க. ஸோ ரங்குன்றது ரொம்ப முக்கியம். எல்லா ரங்குக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ரங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கதர் மட்டும்தான். இப்போ நீங்கள் ஒரு யாக்குத் சேவல் வச்சிருக்கீங்க, டாப்பஸ்ட் சண்டை அப்படின்னும் போது இதுக்கு நீங்கள் உங்ககிட்ட ஜாவா போட்டதாக இருக்குது. அப்படி போடும்போது என்ன ஆகும்னா ஜாவா வித் யாக் ப்ளஸ் யாக்குத் சீக்வல் டு மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜாவா பொட்டை வச்சுருக்கீங்களா, ஜாவா சேவலுக்கு மட்டுமே போடுங்க. அப்படி இல்லைன்னா ஜாவாவுக்கு கதர் சேவல் போடலாம். கதர் பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடமே நீங்கள் போட்டுக்கலாம். யாக்குத் சேவல் வச்சிருக்கீங்களா, யாக்குத்து பொட்டையை இது யாக்குத்து பொட்டை போடலாம். யாக்குத் பொட்டை இல்லையா கதர் பொட்டையை போடலாம், இன்னும் ரங்க கெட்டியாக கொடுக்கும். ஜாவா வச்சிருக்கீங்களா, ஜாவா பொட்டை இல்லையா கதர் பொட்டையை போடுங்க, கதர் ஜாவால வரும். ஸோ அந்த மாதிரி தும்மர் வச்சிருக்கீங்களா கதரை போடுங்க, இன்னும் நல்லா இருண்ட தும்மராக வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கதர் பொட்டை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அது அப்படி இல்லையா யாக்குத் சேவலுக்கு யாக்குத் பொட்டை, ஜாவா சேவலுக்கு ஜாவா பொட்டை, பீலா சேவலுக்கு பீலா பொட்டை, நாட்டு ரங்குக்கு நாட்டு ரங்கு பொட்டை. இந்த மாதிரி கரெக்டான ரங்கு மேட்ச்சில் பண்ணுங்க.
பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரங்கு சுத்தமாக வரும், சண்டையும் கூட குறையாமல் கரெக்டாக வரும். ஸோ இது ஒரு மேட்ச். இப்போ 3வது சாப்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் மேட்ச்னு சொல்லுவோம். என்னன்னா, நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், சேவலுக்கு கவுல் இவ்வளோதான் இருக்கணும், மண்டைக்கட்டு இவ்வளோதான் இருக்கணும், கழுத்து வந்து இந்த ஹைட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்ககிட்ட அதுக்கு அப்படியே உள்டாவா நல்ல காக்கா கவுல்ல ஒரு சேவல் இருக்குது, நல்ல சண்டை அப்படின்னும் போது நல்ல ஷார்ட் நோஸ் பொட்டையா இருக்கீங்க, ஓகேங்களா. 2வது நல்ல பர்கோஸ் மூஞ்சி, இவ்வளோ பெரிய மூஞ்சில இவ்வளோ சதை, ஒரு 2 கால் மூஞ்சில வாங்கிச்சுனாலே மூஞ்சி பதன்னு வீங்கிடும், கண்ணு தெரியாது, எதிர்க்க பார்வை தெரியாது, சதை வந்து மூடிடும் அப்படின்னு ஒரு பர்கோஸ் மூஞ்சி இருக்குது. பட் ஆனால் கிளாசிக்கான ஃபைட்டு பிரதர், சூப்பரான சண்டை அப்படின்னு உங்களுக்கு ஒரு எய்ம் வந்துருச்சு, இந்த சேவலோட லைனேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல ஊசி மூஞ்சி, டொக்கு உளுந்த ஊசி மூஞ்சில சதையே இருக்காது, நல்ல முக சுத்தமான ஒரு பொட்டையை போட்டு அதில் ப்ரீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மேட்ச். அதே மாதிரி நல்ல ஒரு சார கழுத்து, இந்த ஒரு முழ சைஸுக்கு கழுத்து இருக்குது, ஆப்போசிட் முழ சைஸ் கழுத்து இருந்தால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அடி வாங்குறதுக்கும் ஆப்போசிட் அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இது வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். படார்னு வாங்கிக்கினே இருக்கும். வாங்கி என்ன வேணா ஒரு கட்டத்தில் கழுத்து சீக்கிரமாக தொங்கிடும், உடனடியாக பூமியை தொட்டு ஜமீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன கழுத்தாக இருந்தால் அது மண்ணை தொடறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதுக்காக தான் நம்ம சார கழுத்து வேணான்றது. அது இல்லாமல் அதில் பவர் இருக்காது. அதையும் தாண்டி உங்ககிட்ட ஒரு சார கழுத்துல சேவல் இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுல, ஆனால் சரியான சண்டை, இது எப்படியாவது ப்ரீட் பண்ணி இந்த வம்சத்தை எடுத்துடணும் அப்படின்னா நல்ல குட்டை கழுத்தா சின்ன பொட்டையா போட்டு இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மீடியமான சைஸில் கழுத்தில் அதே சண்டையில் அதே கெப்பாசிட்டியில் இறக்கி கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால் அமைப்பு, கட்ட அமைப்பு எல்லாமே அப்படிதான். ஒரு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க, நார்மல் பென் சைஸ் பேட்டரி, நம்ம வால் கிளாக்குலாம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரி, டார்ச் லைட்டுக்கு போகிற பேட்டரி, ஒரு சைடு ப்ளஸ் ஒரு சைடு மைனஸ், இது ரெண்டுமே நீங்கள் அட்டாச் பண்ணால் மட்டும்தான், கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பல்ப் எரியும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே தான் இதுலேயும், சேவல் கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு, பெட்டை கிட்ட இருக்கிற மைனஸு, இது ரெண்டுமே சேர்ந்தா உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரீடு கிடைச்சிரும். இல்லைன்னா சேவல்கிட்ட மைனஸு, பெட்டை கிட்ட ப்ளஸ், இது மேட்ச் ஆனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரீடு கிடைச்சிரும். ஸோ இதுதான், சேவல்கிட்ட என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் பொட்டைக்கிட்ட இருக்கணும், பொட்டைக்கிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் சேவல்கிட்ட இருக்கணும். இதுதான் மேட்ச். இந்த மாதிரி மேட்ச் பண்ணீங்கன்னா சூப்பராக ப்ரீட் பண்ணலாம். நீங்கள் இந்த லைனேஜில் இந்த சோக்கில் நிலச்சி நிற்கலாம். இந்த மாதிரி ப்ரீட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.